ஹாய் எவரிபடி, சொல்லியும் தானே. நான் உங்கள் ஸ்ரீதர். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இன்றைய நாள் உங்களுக்கு சகல விதமான சந்தோஷங்களையும் அனுகூலங்களையும் அள்ளித்தரட்டும். வாங்க கண்டென்ட் கொடுப்பலாமா? வீட்டில் யாரும் அப்பான்னு கூப்பிட மாட்டேங்கிறாங்க. ரோட்டில் போனால் அப்பா இது போரூருக்கு போகுமா அப்படிங்கிறாங்க. கடைக்கு போனால் இந்தாங்கப்பா உப்பு அப்படிங்கிறாங்க. மாலுக்கு போனால் வழி விடுங்க அப்பா அப்படிங்கிறாங்க பொண்ணுங்க. அதே மாதிரி இதுக்கு போனால் மெட்ரோவில் போனால் இந்த ரயில் வடபழனிக்கு போகணுமாப்பா அப்படி எங்கே பார்த்தாலும் அப்பா அப்பாங்கிறாங்க. இதில் ஒரு வருத்தம் என்னென்னா, என்னை விட 2 வயசு தான் சின்னவங்க, அவங்க கூட என்ன அப்பாங்கிறாங்க. வருத்தப்பட்டார் நண்பர். நான் உடனே இடைமறித்து, அப்பா சாரி சார், இதை போய் பெருசாக சொல்கிறீங்களே, நான் அவசரமாக அமைஞ்சிக்கிற ஃபோன் ஆஸ்தான ஆட்டோக்காருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் எடுக்கலை. அவரோட வீட்டுக்காரமாக இருந்தாங்க. அவங்க என்னை முன்ன பின்ன பார்த்ததில்லை. அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறாரு, எப்பா யாரோ அப்பா ஃபோன் பண்ணுறாங்க, சவாரி வரணுமா அப்படிங்கிறார். என் குரல் தான் அவங்களுக்கு தெரியும், அதை வச்சு என்னை அப்பாங்கிறாங்க. நான் எங்கே போய் முட்டிக்கிறது அப்படின்னு நான் சொன்ன உடனே தான் நம்மால் சமாதானம் ஆனார். அதனால் அப்பான்னு யாருன்னு சொன்னாலும் வருத்தப்படாதீங்க, அதை சந்தோஷமாக ஏற்றுக்குங்க. தேங்க்யூ கைஸ். நாளைக்கு இன்னொரு பிரிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஆல்.